சாந்தி தவம் எடுத்து அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த சங்கீதம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை நல்வதற்காக அருள்நிதி ஜெயக்குமார் ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிய மாலை வேளையில் மிக அற்புதமான தலைப்பில் மாத்தி யோசி என்ற தலைப்பில் நடைபெறும் சிந்தனை விருந்தை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி திருமதி சாந்தாமணி அம்மா அவர்களை நமது பவானி அறிவுத்திருக்கோயில் மன்றத்தின் சார்பாக வருக வருக என அழைக்கிறோம். அடுத்ததாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி சென்ற மிக அருமையாக அற்புதமாக நல்ல முறையில் தெளிவாக அற்புதமான இறைவணக்கம் பாடி சென்ற திருமதி அருள்நிதி அன்னக்கொடி அம்மா அவர்களையும் பவானி மன்றத்தின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என அழைக்கிறோம். அதற்கடுத்ததாக சாந்திதவம் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த திருமதி அருள்நிதி PM சங்கீதா அம்மா அவர்களையும் வருக வருக என மன்றத்தின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் அழைக்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை வழங்க வருகை புரிந்திருக்கும் நமது அனைவருக்கும் ரொம்ப விருப்பமான அம்மா திருமதி அம்மா அவர்களை வருக வருக என மன்றத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அழைக்கிறோம். சிறப்பு சிந்தனை விருந்து மாற்றி யோசி. ஒவ்வொரு சிந்தனைக்குமே வந்துங்க ஒரு மாற்று ஒன்று இருக்குது யோசிக்கிறதுல. ஏன்னா ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். அப்போ நாம் நினச்சி பார்த்தோம்னா இப்படி யோசிச்சிருக்கலாமோ, இப்படி யோசிச்சிருந்தால் சிறப்பாக இருக்குமோ அப்படின்னு அந்த வழியில் போயிருந்தால் நம்ம பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். அதை முதல்லையே செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இது நடந்து இப்படி விளைவாயிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி மாற்றி யோசித்து செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி என்னத்தை சொல்ல வந்திருக்கிறாருன்னு தெரியல ஐயா. நானுமே ஆர்வமாக தான் இருக்கிறேன். நம்முடைய எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே எண்ணங்கள் உண்டு, சிந்தனைகள் உண்டு. ஆனால் அந்த சிந்தனையை நம்ம எப்படி மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிறப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம சிந்தனையை நம்ம எப்படி மாற்றி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச வர்றாரு நமது அருள்நிதி நாதன் ஐயா அவர்கள். மாத்தி யோசி என்ற தலைப்பில் பேச வருகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வருக. அடுத்ததாக இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்தை அளிக்கவுள்ள நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று அவர் எடுத்துள்ள தலைப்பு மாற்றி யோசி. தலைப்பை போலவே அவருடைய சிந்தனையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் பவர் பாயிண்ட் போட்டு எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தலைப்பை எடுத்து பேச வந்துள்ள நம்மளுடைய நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனை விருந்து தொடங்குவதற்கு முன்னால் ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம். பெயர் பார்த்திங்கன்னா நாதன், ஊர் உலகடம். நாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிகாம் படிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகாவில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னால அவர் நம்மளுடைய யோகமும் மனித மாண்பும் அப்படிங்கிறதுல MSc யோகா, பாரதிதாசன் அப்படிங்கிற MSc யோகா முடிச்சிருக்காங்க. தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம். அது இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷாப், உலகத்தில் ஒரு ஃபோட்டோ கடை எடுத்து நடத்திட்டுருக்குறாங்க. திருமண விழா மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அது ஆல்பமாக போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய மனவளக்கலையில் ஒரு 12 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக சேவை புரிஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம மன்றத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு, இப்போ மனைவி நலவேற்பு விழா, அது மட்டும் இல்லாமல் நானாசிரியர் விழா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு நம்ம நாதனையா பார்த்திங்கன்னா நல்லா ஃபோட்டோவில் எடுத்து அதை நம்மளுக்கு பிரிண்ட் போட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒன்லி அவர் பார்த்திங்கன்னா சர்வீஸ் தான், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சிட்ருக்கிறாரு. அது இல்லாமல் பவானி அறிவுத்திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நாதன் அவங்க தான் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த சேனல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே பார்வையாளர்களை கடந்து வந்துட்டுருக்குது.
இந்த பவானி அருவித்திருக்கோயில் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கிறதுனால தான் இப்போ நாம் பேசுகிறத நாமளே கேட்க முடியுது. நம்மளே கேட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பாக அமைத்து கொடுத்தவர் தான் நாதன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்மளால் வெள்ளிக்கிழமை மன்றத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சுன்னா ஓகே, அடுத்த 2 நாளையில் நமக்கு பவானி அருவித்திருக்கோயில் சேனலில் வந்துடும். அதை நம்ம யூடியூப்பில் கேட்டு மகிழலாம். இங்கே வந்திருக்கிறவங்க யாராவது பவானி அருவித்திருக்கோயில் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி மன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அந்த சேனல் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அனைவரும் கண்டு ரசிங்க. அதற்கு முழு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் இன்றைய சிந்தனை விருந்து அளிக்கக்கூடிய அந்த நாதனையா அவர்கள் தான். இத்தகைய பெருமைக்குரிய நாதனையா அவர்கள் மாத்தி யோசி அப்படிங்கிற ஒரு சிறப்பான சிந்தனையை பவர் பாயிண்ட் போட்டு எடுக்கிறாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக அந்த சிந்தனை விருந்தை கேட்க இருக்கிறேன். இந்த சிந்தனை விருந்தை வந்து அன்போடு கொடுக்குமாறு பவானி அருவித்திருக்கோயில் சார்பாக நாதனையா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓகே, நம்ம வாரம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு சிறந்த தலைப்பு எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி தலைப்பே வித்தியாசமாக இருக்குங்களா, மாற்றி யோசின்னு. சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம சித்தர்கள் ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா உலகம் ஒரு மாயை, உலகம் ஒரு நாடக மேடை, நம்மளாம் நடிகர்கள். நான் பேசுகிறது கேட்குதுங்களா? ஓகே தானே? ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு நமக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நோ ஐடியா. ஆனால் சொல்கிறாங்க, நம்ம நம்புகிறோம். அப்படி தானே? சரி, ஓகே. இல்லை, ரொம்ப நாளாக டவுட், அதனால தான். ஓகே, இந்த தலைப்பு கேட்டு இல்லை என்னுடைய ஸ்பீச் ஏதோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கேட்டு வந்திருப்பீங்க. ஆவலாக எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இப்போ நான்லாம் மற்றவங்க ஸ்பீச் கேட்க போகும்போது ஒரு அசம்ஷனோடு போவேன். இந்த தலைப்புனா இவங்க இப்படி தான் பேச போகிறாங்க, இந்த கருத்து தான் சொல்ல போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாற்றி யோசி அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலில் இருக்கோம், ஆன்மீகத்தில் இருக்கோம். இப்போ நாதன் பேசுகிறாங்க அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. அப்போ ஆன்மீகத்தில் அமைதி ரொம்ப முக்கியம். அந்த அமைதியை தேடி தான் நம்ம எல்லோரும் வெளியில் இருக்கோம். மாற்றி யோசிக்கும் போது அந்த அமைதி வெளியில் நமக்குள்ளே தான் இருக்குது. கடல் அலை எப்படி வெளியில் அலைப்பாஞ்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் ஒரு ஐயா கூட சொன்னார், ஒரு ஆவலாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆன்மீகத்தில் வரும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரு உடலில் நோய், மனசில் கவலை, இந்த மாதிரி தான் வந்திருப்போம் இல்லைங்களா? அதனுடைய எண்டு பார்த்திங்கன்னா மரணம் அப்படின்னு ஒரு எண்டு முடியும் போது ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்கும். அதுக்கு அந்த பயத்துக்கு உண்டான சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னு மாற்றி யோசிக்கும் போது ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உடலுங்கிறது ஒரு சட்டை தான், ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, இன்னொரு சட்டையை எடுத்துக்கும், அதனால் பயத்தை பற்றி நீங்கள் மரணத்தை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு முனிவர்களும் நம்ம முன்னோர்கள்னு சொல்லிக்கலாம் அவங்களையெல்லாம், அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த சிந்தனையை மாற்றி வாழ்க்கையை யோசித்து வாழ்க்கையை நடத்தினா தான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு தாட் இருக்கும். இந்த தலைப்பில் இப்படி தானே பேச முடியும் அப்படின்னு ஒரு அசம்ஷன், ஒரு திங்கிங்கோடு வந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதெல்லாம் ஓகே இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் எப்படி பார்க்குறேனோ, ஏன்னா நீங்கள் என்னோடய நிலையில் இருந்தால் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? நான் வந்து ஒரு ஸ்பீச்சுக்கு வந்தேன் அப்படின்னா எப்படி பார்ப்பேன்னா, ஒரு சினிமா தேட்டர் போய் உட்காந்து பார்க்குற மாதிரி பார்ப்பேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, பிளாங்காக இருக்கும். என்ன சொல்கிறாங்களோ, என்ன காட்டுறாங்களோ அதை நான் பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த கதை இப்படி தான் போகும், அப்படி தான் போகும்ன்ற ஒரு அசப்ஷன் எதுவும் இருக்காது.
அப்போ நீங்களும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கவனிங்க, ஒரு ரிலாக்ஸாக, ரொம்ப போட்டு மைண்டில் குழப்பிக்க வேணாம். நான் வந்துட்டு சினிமா தேட்டரில் எப்படி என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க, ஒடியேறுவாங்க, சண்டை போடுவாங்க, அதுமாதிரி நானும் ஏதோ பேசுவேன். ஆனால் அதில் ஒரு லைன் போகும், ஒரு கதை போகும், கரெக்டுங்களா? அதோடைய லைன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ரொம்ப போட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்க வேணாம், சரிங்களா? அடுத்து இப்போ கூட சொன்னாங்களே கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக தான் பேசுகிறேன். அது ஃப்ளோவில் வந்து அது என்னோடய நேச்சர் அவ்வளோதான். அதனால தான் இந்த டைம் என்ன பண்ணலன்னா படம் போட்டாவது காட்டிடணும், என்ன சொல்ல வரனோ அதை படம் போட்டாவது காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகேங்கய்யா. ஓகேங்க. இப்போ நம்ம மாற்றி யோசிங்கிற டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ சொல்ல வராங்க, அதிலிருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குங்களா இல்லைங்களா? இந்த ஸ்பீச் முடிக்கும்போது என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்லைடு மட்டும் அடுத்துங்கய்யா. ஓகே, என்ன இருக்கலாம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பம் நிறைந்தது தாங்க இல்லைங்களா? அந்த பார்க்குற கண்ணோட்டம் நமக்கு மாறலாம், சரிங்களா? இப்போ நம்ம இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்படி கூட இருக்குமா அப்படின்னு அந்த கண்ணோட்டம் மாறலாம். அடுத்து நம்ம இறைவன்னா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம பிரம்மஞானம் முடித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிரம்மஞானம் முடிக்காதவங்க இருக்கீங்களா? அவங்களுக்காக மட்டும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க்கோட நான் கன்டினியூ பண்ணுறேன். என்னென்னா, இப்போ இந்த மைக் இருக்குன்னா அது தயாரித்தவங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க தானே? நான் இருக்கேன் அப்படின்னா என்னை தயாரித்தவங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க தானே? அப்போ இந்த பூமி, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த பெருவெளி இருக்குது அப்படின்னா அதோட கிரியேட்டர் யாராவது இருப்பாங்க தானே? அதை தான் வந்து இயற்கைன்னு சொல்கிறோம், அதை தான் இறைநிலைன்னு சொல்கிறோம், மகரிஷையா சுத்தவெளின்னு சொல்கிறாரு. இப்போ அதை நோக்கிய ஒரு சின்ன ஒரு புரிதலோடு நான் அதை அப்படியே கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம மாற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேஸில் இருந்து போவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யோசிக்கிறதுனா என்ன, நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யோசிக்கிறதுனா என்ன, நம்ம எதுக்கு யோசிக்கிறேங்க? ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சு டீ குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமாங்கிறதுலேருந்து என்ன சமைக்கிறது, என்ன வேலைக்கு போகிறது, இன்றைக்கி வேலைக்கு போய் என்ன செய்ய போகிறோம், சரிங்களா? அப்புறம் நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கைனா என்ன, அது வரலும் நம்ம என்ன தான் பண்ணுறோங்க, யோசிச்சுட்டு தான் இருக்கோம். யோசிக்காமல் நம்ம ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லை. அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலையும் சிந்தனை, யோசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யோசனிக்காமல் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரலும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ அதனால தான் மகரிஷையா என்ன சொல்கிறாருன்னா, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே சிந்தனை, ஆன்மீகத்தை பொறுத்தளவு சிந்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி சிந்தனைனா என்ன, அதை எப்படி மாற்றி சிந்தனை செய்கிறாங்க, அதை எப்படி மாற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸோடு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதை விடுங்க. ஓகே, நம்ம அன்றாட வாழ்க்கை தேவைக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம யோசிக்கிறோன்னு தெரியும். ஆன்மீக ரீதியாகவும் நம்ம நிறையா சிந்தனை, ஒவ்வொரு புரிதலோடையும் நம்ம மூவ் பண்ணால் தான் அதனுடைய முன்னேற்றம் அடைய முடியும்னு தெரியும், சரிங்களா? ஓகே, இப்போ மாற்றி யோசிக்கிறதுனா சிம்பிள் தான். மாற்றி நம்ம எங்கே யோசிப்போம்? இதயத்தில்லைங்களா? எங்கே யோசிப்பேங்க? மூளையில், கரெக்டுங்களா? அப்போ நம்ம யோசிக்கிறதா இருந்தாலும் மாற்றி யோசிக்கிறதா இருந்தாலும் எங்கே தான் நடக்குது? அதெல்லாம் மூளையில் தான் நடக்குது. ஓகே, இப்போ மாற்றி யோசிக்கிறதுனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மாற்றி யோசிக்கிறதுனா என்னங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு 10 பேர் ஒரே கருத்தை சொல்கிறாங்க, ஒரே யோசனையாக இருக்காங்க அப்படின்னா 11வது ஒரு ஆள் வந்து வேறு விதமாக சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் மாற்று யோசனைன்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாங்களா? புரியுதுங்களா? இப்போ எல்லோரும் இது சரி இதுதான் அப்படிங்கும்போது இன்னொருத்தங்க வந்துட்டு இது சரி தான், இதை விட இப்படி போனால் இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மாற்று யோசனைன்னு வச்சுக்கலாங்களா? ஓகே, அப்படி மாற்றி யோசித்தவங்க தான் வாழ்க்கையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வராங்க.
புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ டீசல், கேஸ் இதெல்லாம் தட்டுப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வண்டி பெட்ரோல் ரேட் ஏறும், பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொன்னாங்காட்டி அவங்க அதுக்கு மாற்ற என்ன யோசிச்சாங்க? எலக்ட்ரிக் பைக்கை வச்சாங்க. எலக்ட்ரிக் பைக்கு, காரு, பஸ்ஸு எல்லாமே வந்துடுச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆன்மீகத்துலேயும் நம்ம மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்புகிறோம், ஓகே, அதை செயல்படுத்துகிறோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அதே நிலையில் இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அப்போ மாற்றி யோசிக்கும் போது என்னென்னா ஆன்மீகத்தில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை தான் பேஸாக இருக்குது. சரிங்களா? இந்த மூளை வச்சு மூளையோட விவரங்கள் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு மாற்று யோசனை தோணுது, என்னோடய வண்டியை வந்து நான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு தோணுது. எப்படி தோணுன்னு வச்சுக்கிங்களேன், கையில் எக்ஸ்லேட்டர் பண்ணி எனக்கு போர் அடிக்குது, காலில் எக்ஸ்லேட்டர் பண்ணலாம், கையில் பிரேக் பிடிச்சிக்கலான்னு எனக்கு தோணுது. இது வந்து என்னோடய யோசனை. ஆனால் இதை என்னால் செயல்படுத்த முடியுமா? அது ஏன்னா எனக்கு அதோட விவரங்கள் தெரியாது. எக்ஸ்லேட்டர் எங்கே இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இன்ஜின்லேருந்து எப்படி வருது எனக்கு தெரியாது, டீட்டெயில் தெரியாது. கரெக்டுங்களா? அதுவே ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு என்னோடய ஐடியா சொன்னோன்னா அவங்க அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க தானே. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன தான் மாற்றி யோசித்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு அதுக்கு உண்டான விவரங்கள் தெரிஞ்ச ஆள் தேவை. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து செயல்படுத்த முடியும். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், ஆன்மீகத்தை பொறுத்தளவு அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்குங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் பொறுத்தளவு யாரும் இல்லை. வழிகாட்டி ரூட் அந்த சொல்லித்தராங்க. இப்போ மெக்கானிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம செய்கிற மாதிரி தான் ஆன்மீகத்தில் இருக்க வழியும். எனக்கு இந்த புரிதல் வேணும், நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு யார்ட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மீகங்கிறது வெளி சார்ந்த ஒரு புரிதல் இல்லை, உள்ளூர்ந்த புரிதல். அதுக்கு வந்து ரூட் மேப் மட்டும் போட்டு கொடுப்பாங்களோ வரைக்கும் அதில் பயணிக்கிறது நம்ம தான். கரெக்டுங்களா? அப்போ நம்ம குருவெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ரூட்டில் நான் போயிட்டு வந்துட்டேன், என்னால் உன்னை இழுத்துட்டு போக முடியும், உன்னை கூட்டிகிட்டு போக முடியும், ஆனால் நான் போயிட்டு வந்த இடத்துக்கு உன்னை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது, நீயும் கூட நடந்து வரணும். புரியுதுங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூட் மேப் மட்டும் வச்சுட்டு, அந்த டேட்டாவை மட்டும் வச்சுட்டு அதை வந்து செயல்படுத்தாமல் நிறைய தடங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மூளை. இந்த பிரெயின் தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம யோசிக்கிறது, மாற்றி யோசிக்கிறது எல்லாமே இதுக்குள்ளேயே நடந்துகிட்ருக்கு. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு விவரம் தெரிஞ்சிருச்சு, அந்த டேட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குங்களா? ஓகேங்களா? ஓகே, என்ன பிரெயின் ஆன்மீகத்தில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, நம்ம நேச்சுரலாக அறிவியல் ரீதியாக பிரெயின் பற்றி நிறையா சொன்னாலும் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பிரெயினை வந்து வெவ்வேறு விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம மகரிஷி ஐயாவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஆக்னி இங்கே தான் கொடுக்குறாங்க. மூளை எங்கே இருக்குங்க, இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறாரு, துரியம், பின்னாடி 1000 இதழ் தாமரை அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்போ மூளையை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அறிவியல் ரீதியாகவும் மூளை வந்துட்டு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இது. அது இல்லைன்னா மனிதனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம மூளை பற்றி பேசிக்கான ஒரு ஐடியாலஜி எடுத்துகிட்டு போயிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மூளைனா என்ன, அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா ஃபஸ்ட்டு வீடியோ போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பரிணாம வளர்ச்சியில் மூளை எந்த அளவுக்கு பங்கு வகிச்சிருக்கு, அதை நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா ஓகேங்க, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பெருசாலாம் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. மூளை 1%
நம்ம இதுவரையிலும் 10% வரலும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுவே எந்த எந்த இதிலேருந்து அந்த ஆதி மனிதன் தீ பருத்ததுலேருந்து இப்போ இருக்கிற வரலும் காமிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ 20%, 50%, 100% வரலும் போனால் மூளையோட செயல்திறன் ஆச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு கொஸ்டின் மார்க்கோட வைப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். கரெக்டுங்களா? லைட் கரெக்டாக இருக்குங்களா? ஓகே. ஆனால் நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள்லாம் அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இடையில அந்த 100% பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு அப்படி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்லிட்டு வரும்போது இடையில யாரோ ஒருத்தர் கேளுங்க, இல்லைனா இந்த ஸ்பீச் முடிக்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருந்ததுன்னா கேளுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாஸ் மாதிரி கொண்டு போகல, ஓவராலாக மூளை என்ன பண்ணுது அதோட ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஐயா ஸ்லைட் போடுங்க. மேலேங்கய்யா, மேலே. ஓகேங்க. அடுத்துங்கய்யா. ஓகே. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். மூளைனா இப்படி தான் இருக்கும், அது ஜென்ஸுக்கு இப்படி இருக்கும், லேடிஸ்க்கு இப்படி இந்த அளவு இவ்வளோ இடையில இருக்கும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்துங்கய்யா. ஓகே. மூளையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா வளைவாக அந்த வேவ் லென்த் மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஓகேங்க. அடுத்து ஓகே. மூளை வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் பாருங்கள். கணக்கு போடுறோம், சிந்திக்கிறோம், பார்க்குறோம், யோசிக்கிறோம், பாட்டு கேட்குறோம், டான்ஸ் ஆடுறோம், இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் வேலை எது வேலை செய்கிறோம் மூளை வச்சு தான் செய்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஓகே. இப்போ மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம கை அசைக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி மூளைக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்ம நரம்பு தெரியும் இல்லைங்களா, இந்த நரம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும், அனைத்து தசைகளுக்கும், அனைத்து செல்களுக்கு எல்லாத்துக்கும் அதோட கனெக்டிவிட்டி இருக்கும், கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி நம்ம இங்கே டச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நரம்பு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மூளைக்கு உணர்த்தும் இங்கே யாரோ டச் பண்ணுறாங்க அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம கண்ணில் உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மூளைக்கு அது காமிக்குது. ஓகேங்களா? ஓகே. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ ப்ளே பண்ணுங்கள். செகண்ட் வீடியோ இங்கே பாருங்கள். அந்த மஞ்சள் கலராக இருக்கிறது தான் நரம்பு மண்டலம். Welcome to a lightning tour of your body's most complex command center, the nervous system. Think of the nervous system as the body's communication network, consisting of the brain, spinal cord, and countless nerves. This system is split into two main parts: the central nervous system, which includes your brain and spinal cord, and the peripheral nervous system, which links every other part of your body to these command centers. Every thought, movement, and sensation passes through this intricate network. It helps you react to the world around you and keeps your internal environment stable and responsive. It's also the king of multitasking, regulating your breathing, heartbeat, and digestion without you even having to think about it. Damage to this system can affect almost any part of the body, which is why it's so vital to keep it healthy with good nutrition, exercise, and proper sleep. என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டராக நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம சிக்னல் தரோம், அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. நான் இவங்களை பார்க்குறேன், இவங்களுக்கு இந்த பேர், இது என் கை அப்படின்னு சிக்னலை சேவ் பண்ணி வச்சுக்குது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அந்த சிக்னலை ரிஃப்ளீட் பண்ணுது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? நரம்பு மண்டலம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒயர் மாதிரி செயல்படுது. சிக்னல் எடுத்து அந்த மூளைக்கு சொல்லுது, நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து மூளையிலிருந்து சிக்னலாக எடுத்து நம்ம 5 புலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் கொடுக்குது. இப்போ இந்த மூளையில் இது மட்டும்தான் பண்ணுது அப்படின்னா, மூளையை பிரித்து பார்த்தோம்னா, அடுத்த வீடியோ போடுங்க. அது மூளையில் வெறும் உருண்டையாக மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு பகுதியாக இருக்குது. இடது மூளை, வடது மூளை, கீழே, மேலே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? மூளைக்குள்ளே பாருங்கள் எத்தனை பாட்டு இருக்குன்ட்டு. தாலமஸ் அந்த மாதிரி நிறையா பாட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும்
நம்ம யோசிக்கிறோன்னா அது தனியாக மூளை பின்பகுதியில் ஒரு பகுதி வந்து செயல்படும். நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா மூளையோட வலது பகுதி இடது பகுதி அப்படின்ட்டு ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து மூளை வந்து அதுக்கு தனி இடம் வச்சுருக்கு. சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மானிட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ஏதோடு கொடுக்கணும் அப்படின்னா கீபோர்டுன்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து நம்ம ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, மூளையில் சிஸ்டத்தில் சிப்புன்னு ஒன்று பொருத்தி இருப்பாங்க. அந்த சிப்போட வேலை அதை பிரித்து கொடுக்கணும். உனக்கு இந்த வேலை, உனக்கு இந்த வேலை, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, இதை பண்ணி எனக்கு சிக்னல் கொடு அப்படின்னு பிரித்து கொடுக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் மூளையும் நமக்கு இந்த மாதிரி சிக்னலை நம்ம உடம்புக்கு தருது. ஸ்லைட் போடுங்கய்யா. ஓகே, இதுதான் அந்த நரம்பும் மூளையும் போய் ஜாயின் பண்ணுற இடம். இப்போ நம்ம அந்த லேப்டாப்பில் ஒரு பின்னு குத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக மூளையில் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து மூளை வந்து உணர வைக்கிற அந்த நரம்பு தூண்டல்னு சொல்லுவாங்க. அடுத்துங்கய்யா. ஓகேங்க, அடுத்து. ஓகே, இங்கே பாருங்கள், ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது மூளையில். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஹீட் ஆகிறோம், நம்ம குளிரோம் அப்படின்னு நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஹைப்போதாலமஸ்ங்கிற மூளையில் இருக்கிற ஒரு பகுதி தான் அதை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? அடுத்து ஓகே, மெடுல் ஆம்ப்ளிகேட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இது என்ன பண்ணோன்னா, நம்ம தன்னிச்சையாக நடக்கிற செயல்கள்லாம் இது தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் துடிக்கிறது, நம்ம தும்புறது, இதெல்லாம் தன்னிச்சையாக நடக்கிறது தானே. இதையெல்லாம் இது பண்ணு. இது தான் வந்துட்டு இந்த படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணோன்ட்டு, இங்கே தான் மெடுல் ஆம்ப்ளிகேட் இருக்குது, அதனால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த பகுதி. அடுத்துங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடலில் உறுப்புகள் அனைத்திற்கும் நரம்புகள் வழியாக மூளை சிக்னல் கொடுக்குது. உடலுக்கு வந்து சிக்னல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது ரிஃப்ளெக்டும் பண்ணுது. இது வந்து அறிவியல் ரீதியாக நம்ம படித்த இப்போ வரலும் இருக்கிற ஒரு நடைமுறை. இது வந்து ப்ரூவ் பண்ணது. நான் வந்து ஏதோ ஃபோட்டோ எடுத்து போட்டு சொல்லலை. நீங்கள் டாக்டர் படிச்சிங்கனாலும் இதுதான் அதோட ரூல்ஸ். நரம்பு மூலயமா மூளைக்கு சிக்னல் போகுது. சிக்னல் இருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். எப்படி நம்ம மெமரி கார்டில் நம்ம வேணுங்கும் போது எடுத்துக்கிறோம், அதில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, இதுதான் மூளையோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போவோம். நம்ம இதுவரைலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? நம்ம ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். ஓகேவா? எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதுவரையிலும் ஏதோ டவுட் இருக்குங்களா நான் சொன்னதில்? மூளையோட ஃபங்க்ஷன் புரிஞ்சுது. நம்ம கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய சிக்னல் மூளைக்கு போய் நமக்கு உணர்த்துது. நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எல்லாமே புரிஞ்சுதில்ல. நரம்பு மூலியமாக மூளைக்கு போகுது. அது மூளை ஏதாவது உணர்த்துனாலும் நரம்பு மூலியமாக தான் உணர்த்துது. இப்போ நமக்கு சொந்தக்காரங்க இல்லை யாரையாவது ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனவங்களை பார்த்துருப்போம். ஸ்ட்ரோக்னால் என்னங்க? மூளைக்கும் நரம்புக்கும் இடையில் வந்து ஒரு பிளாக் ஏற்படுறது தான் ஸ்ட்ரோக்கு. இப்போ ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனோடனே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து எதுவுமே செயலிழக்காது. உறுப்புக்கும் மூளைக்கும் கனெக்ஷனே இல்லை. அப்போ அங்கே வேலையே இல்லை. புரியுதுங்களா? அப்போ நரம்பு மூளையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் எந்த டவுட் இல்லை. நம்ம அடுத்து யோசிக்கலாங்களா? ஓகே ஐயா, அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஓகே, இப்போ இது வரலும் கிளியர். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்றது. எல்லோரும் கனவு காண்றோமா? எல்லோரும் தூங்குறோம் தானே? யாருக்கெல்லாம் நான் தூங்கும்போது கனவே வரல அப்படின்னு சொல்கிறீங்க? யாராவது இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, கனவு எல்லாம் ஒவ்வொரு விதமாக வரும் தெரியுங்களா? திடீர்னு நேற்று நடந்தது இன்றைக்கி கண்டினியூ ஆகும். திடீர்னு நான் ஒருத்தரை பார்க்கணுன்னு நினைப்போம், அவங்க திடீர்னு கனவில் வருவாங்க. ஒரு சில டைம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோன்னையும் அப்போ இது கனவு தானா, நான் கூட நிஜமோன்னு பயந்துட்டேன். அந்த ஃபீல்லாம் யாருக்காவது இருக்கா? இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அடுத்து சொல்ல போகிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் கோர். அது நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்கு உங்களுக்கெல்லாம் அது ஃபீல் பண்ணியிருக்கீங்க தானே? இப்போ கனவில் அதெல்லாம் நடக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் பண்ணுவோம் பாருங்களேன். மூளையோட வேலை என்ன? நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோங்க இல்லைங்களா? நம்ம தூங்கும்போது நம்ம பார்க்குறோமா? கண்ணு மூடி தானே இருக்குது.
காது க்ளோஸ் ஆகி தானே இருக்குது. யாராவது நம்ம தூங்கும்போது யாராவது பேசுனா நமக்கு கேட்குதா? இல்லை இல்லை. யாராவது தொட்டு இப்படி எழுப்பும்போது கூட இப்படி உலுக்கி தானே எழுப்புறாங்க. நம்ம முழிச்சா தானே அது நமக்கு தெரியுது நம்ம தூங்கிட்டு இருக்கோன்னு. அப்போ இங்கே யோசிங்க, ஐம்புலன்களும் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ மூளை ஆஃப் ஆகிருக்கணும் தானே. ஏன் கனவுல நிஜ மாதிரியே நடக்குது தெரியுது நமக்கு, நம்ம ஃபீல் பண்ணுறோம்? யோசிச்சிங்களா என்னைக்காவது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ மூளை ஆஃப் ஆகிருக்க வேண்டியது தானே. ஆனால் கனவு காணும்போது நிஜத்தில் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம ஓடுறோம், கேட்குறோம், பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம் தானே. உங்களுக்கு அந்த நான் சொல்கிறது புரியுது தானே? ஏன் பண்ணுறோம், எப்படி நடக்குது, டவுட் இருக்குது தானே? ஓகே, இதை எப்படியே கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்கலாங்களா? அப்படியே உள்டாவாக திருப்புங்க. ஐம்புலன்கள் வழியாக மூளை செயல்படலை, மூளை செயல்படுது. அது மூலியமாக தான் அது என்ன சொல்லுதோ, அது என்ன நமக்கு காட்டுதோ அதை தான் நம்ம பார்க்குறோம். மாற்றி யோசிக்கிறோமா? இப்போ பாருங்கள், கனெக்ட் ஆகும் எல்லாம். நம்ம கனவுல காணும்போதும் மூளைக்கு ஏதோ சிக்னல் வருது, அது ஏதோ காட்டுது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே தான் நம்ம நிஜத்தில் இருக்கும்போதும் அது ஏதோ சொல்லுது, நீ இதை தான் பார்க்கணும், நீ இதை தான் பேசணும், நீ இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. மூளை தான் காட்டுது, நம்ம பார்க்கல. நீ இதை தான் பார்க்கணுன்னு காட்டுது, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் கேட்டேன் பார்த்தீங்களா? இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நம்மளாம் நடிகர்கள், இந்த உலகம் ஒரு மாயை, எல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சேன் பார்த்தீங்களா? அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு இப்போ லாஜிக்காக புரியுதா உங்களுக்கு? நம்ம கனவுல என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்போ வந்து அன்கான்சியஸாக நம்ம அது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம முழிப்புலையும் கான்சியன்ஸோடு பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். இதுவும் ஒரு கனவு தான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற லாஜிக்? புரியுதா? அந்த லாஜிக் எங்கேயும் இடிக்கல. அப்படி இதில் ஏதோ டவுட் இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா கேளுங்க, இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட் இல்லைல்ல? இல்லை புரியலைனாலும் சொல்லுங்கள். புரியுதுங்களா? அப்போ நம்ம மூளை சொல்கிறத தான் நம்ம பார்க்குறோம், மூளை சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். அது எப்படி இன்னும் எனக்கு டவுட்டாகவே இருக்குன்னு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க. நான் ஒரு கேமராவில் ஒருத்தரை ஒரு இந்த இடத்த நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கேமராவில் காட்டும், சரிங்களா? ஆனால் நான் இப்போ உங்களை பார்க்குறேன் அப்படின்னா நான் என்ன பார்க்குறேனோ அதை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதையும் கேமராவும் ஈக்குவல் வச்சு பார்த்தோன்னா நான் என்ன பார்த்தனோ அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, நான் பார்க்கும்போது நான் இவரை மட்டும்தான் பார்த்துருப்பேன். அப்போ நான் என்ன பார்க்கணுன்னு யார் சொல்கிறாங்க? மூளை தானே சொல்லுது, அதுதான் நம்ப வைக்குது. நீ இவங்களை பார்த்தா போதும், அவங்களாம் எனக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? அப்போ மூளையோட என்ன காட்டுது, என்ன பண்ணுங்கிறது அதுதான் முடிவு பண்ணது வரைக்கும் நம்ம முடிவு பண்ணலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னமும் உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு தான் நான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வரலாம். ஐயா அடுத்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்து தெரியும், நம்ம கைக்கு பதிலாக ஒரு லப்பர் கை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அந்த ரெக்கையில் வந்து இப்படி ஃபீல் பண்ண சொல்லுவாங்க. மூளை என்ன பண்ணியிருக்கு, இது மறைஞ்சிருக்குங்காட்டி இந்த லப்பர் கை தான் நம்ம கைன்னு நம்மளை நம்ப வைக்கிது. வைக்கும்போது இங்கே 2 வாட்டி பண்ணோன்னே இது ஃபீல் ஆகிடுச்சு. அந்த ரெக்கையை எடுத்துகிட்டு ரப்பர் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ் ஆமாம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. ப்ளே பண்ண. ஓகே ஐயா பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இதிலிருந்து பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? மூளை நமக்கு என்ன காட்டுதோ அதை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஓகே, இது வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான், சரிங்களா? இதெல்லாம் ரியல் தான், இது சினிமாவுக்காகலாம் எதுவும் எடுக்கல, சரிங்களா? அது பாருங்களேன், குண்டூசி எடுத்து உள்ளே குத்துறாரு. அது வந்து கொஞ்சம் கூட அந்த வலிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் லப்பர் ஹேண்டில் மூளை அது இதுதான் என் கையின்னு நம்ப வச்சிருச்சு. அது லைட்டாக அந்த தீ பட்டாலும் அது வந்து அது ஃபீல் ஆகுது. இந்த ஷோல்டரில் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? அப்போ சுத்தியில் எடுத்து லப்பர் இதை சுத்தியில் தட்டும்போது அந்த வலி வந்து அவங்க உணர்றாங்க. அதனால தான் ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க.
ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், குண்டூசி எடுத்து குண்டூசி ஃபுல்லாக கையில் ஏற்றிட்டாங்க, அவன் அது எதுவுமே ஃபீல் ஆகலை, எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறான். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்குறத சேவ் பண்ணி வைக்கல மூளை, நம்ம கேட்குறதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கல. அது என்ன சொல்லுதோ, அது என்ன நமக்கு காட்டுதோ, அது என்ன நமக்கு ஃபீல் பண்ண வைக்குதோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை நீ சொல்கிறது இல்லை தப்பு, எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு ஏதோ சந்தேகம் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் சொன்னேன். இதில் எல்லாம் நம்ம அடுத்து போகலாமா? சரி, இப்போ நம்மலாம் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா? ஐயோ என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து யோசிக்கலாம், அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, மூளை சொல்கிறது நம்ம கேட்குது, ஓகேவா? யார் சொல்லுவா நீ இதை தான் பார்க்கணுன்னு? யார் சொல்லுவா? இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மூளையும் கம்ப்யூட்டரையும் ஒன்றுபடுத்தி பார்க்கலாம், ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது, மூளை ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். கம்ப்யூட்டர் உருவாக்குனது யார்? நம்ம. எதுக்கு உருவாக்கணும்? நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ண உருவாக்குறோம், ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டரில் நிறைய டைப் இருக்குது. பில்லிங் போடுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஐடியில் ஒர்க் பண்ண ஒரு சிஸ்டம் இருக்குது. கான்ஃபிகரேஷன் நான் சொல்கிறேன், பார்க்க எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும். அதோட வேலை என்ன வேலைங்கிறது உள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான் அது வேலை செய்யும். கரெக்டு தானே? உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுல்ல? ஓகே. அதே மாதிரி தான் மூளையை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருப்போம், நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? அது அந்த வேலையை தான் செய்யுது, ஓகேவா? அதே மாதிரியே மூளையை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. யாருன்னு அப்புறம் பார்க்கலாம். நம்ம மனுஷங்க கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்குது, நம்ம ப்ரோக்ராம் நமக்கு தேவைக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மூளையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நீ இந்த வேலை தான் செய்யணும். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்னு நினச்சிப்போம், ஓகேங்களா? நான் ஃபோட்டோ எடுக்கிற வேலை செய்யணும்னு எனக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு, நான் அதை செய்கிறேன். நீங்கள் இந்த வேலை செய்யணும்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு, நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் இந்த காலத்தில் இந்த டைமில் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு, அதை தான் நம்ம செய்கிறோம். இதில் ஏதோ சந்தேகம் இருக்கா? ஓகே, கொஞ்சம் வியப்பாக இருக்குல்ல? ஓகே 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 நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்மளும், நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரியுமா நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம இப்போ அதனால தான் நம்ம இப்படி இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோன்னு கம்ப்யூட்டருக்கு தெரியுமா? தெரியாதில்ல? அதே மாதிரி தான் நமக்கு தெரியல. புரியுதுங்களா? ஓகே, ஐயா அடுத்த ஸ்லைடு. ஓகே, அப்படியே பாருங்கள் ஐயா, அடுத்து வாங்க. ஓகே, நான் உறங்கும்போது கனவாக இருப்பது தான் நாம் விழித்து கொண்டு இருக்கும்போதும் கனவாக இருக்கிறது. இதுதான் சித்தர்கள் உலக ஒரு மாயை என்று கூறினார்கள். நாம் பார்ப்பது தான் மூளை காட்டுகிறது என்றால் நாம் ஒரு கயிறை பார்த்து ஏன் பாம்பு என்று நினைக்கிறோம்? கயிறை கயிறாக மட்டும் தானே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் திரையில் திரைப்படத்தை காண்கிறோம், அதில் வரும் கதாபாத்திரத்தை நாம் இன்று பாவித்து அழைகிறோம், சிரிக்கிறோம், எமோஷன் ஆகிறோம். இந்த வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் என்று நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை வாழ்வது எளிதாகிவிடும். நன்றாக சிந்தித்து பார்க்கும் பொழுது மூளை எதை காட்டுகிறதோ அதை தான் நாம் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது நிஜம் அல்ல. ஓகே, இப்போ இதுதான் நம்ம அந்த வீடியோ பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு திரைப்படம் போல். நம்ம சினிமா பார்க்குறோம் இல்லைங்களா? சினிமாவுக்கு போய் பார்க்குறோம் இல்லைங்களா? சினிமா பார்க்கும்போது நம்ம பார்க்குறவங்க எப்படி அவன் சண்டை போட்டானா ஒரு மாதிரி அவன் ஆடுறான், அவன் கெட்டவன் ஆடுறான் அப்படிங்கும். ஏதாவது யாராவது இறந்துட்டாங்க அழுகுறாங்கன்னா நம்மளும் எமோஷன் ஆகி அழுறோம். எல்லாமே பண்ணுறோம். அந்த லவ் சீன் வரும்போது, ரொமான்ஸ் சீன் வரும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடக்குது? அந்த திரைப்படத்தை ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டான். ஆல்ரெடி அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நம்ம திரையில் பார்த்து அதுக்கு நம்ம எமோஷன் ஆகிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். கிரியேட்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சாச்சு, நம்மளாம் திரையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? யூ ஃபீல் இட்? அப்போ
இந்த வாழ்க்கை ஒரு திரைப்படம் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம திரைப்படத்துக்குள்ளே ஓடாமல் அவன் சண்டை போடுற மாதிரி நம்ம வாழ்க்கை கூட சண்டை போடாமல் ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு மூவான் ஆகிட்டு போயிடலாம் தானே. உங்களால் புரியுதா? அப்போ வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு திரைப்படம் மாதிரி பார்க்கணும். ஓகே, இது ஓகே. ஆனால் இது எப்படி நம்ம ஹேக் பண்ணுறது? இப்போ கம்ப்யூட்டர்னால் ஹேக் பண்ணலாம், கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணலாம் தெரியுங்களா? இப்போ சிசிடிவி இப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த சிசிடிவி ஹேக்கர் ஒருத்தங்க இருப்போம், படத்துலலாம் நிறைய பார்த்துருப்போம். அடித்தானா சிசிடிவியில் இருக்கிறது இங்கே அப்படியே தெரியும், ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த சிஸ்டத்தை நான் அந்த சர்வரை நான் ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம மூளையை ஹேக் பண்ணவங்க தான் நம்ம சித்தர்கள். அவங்க ஹேக் பண்ணங்காட்டி என்னாச்சுன்னா அங்கே இருக்கிற சிக்னல் நமக்கு என்னன்னு புரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அது அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்துங்கய்யா அடுத்து. ஓகே, அடுத்து பாருங்கள். மூளை ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளது கம்ப்யூட்டரை போல். கம்ப்யூட்டரில் நமக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் ப்ரோக்ராம் செய்து உபயோகிக்கிறோம். அதுபோலவே மூளையில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டுள்ளது. இதை தான் நாம் கர்மா என்று கூறுகிறோம். கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் செய்ய கம்ப்யூட்டர் உருவாக்க தெரிந்த இன்ஜினியர் அதை செய்கிறார். அதுபோலவே நம்மை உருவாக்கிய இறைவன் நமது மூளையில் ப்ரோக்ராம் செய்து வைத்துள்ளான். கம்ப்யூட்டரை ஹேக் செய்து அதை செயல்பாடுகளை மாற்றி அமைப்பவரை ஹேக்கர் என்போம். அதுபோலவே நமது மூளையில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து ஹேக் செய்தவர்களை சித்தர்கள் என்று கூறுகிறோம். இது எப்படி ஹேக் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு தெரியும் அது எப்படி ஹேக் செய்கிறதுன்னு. ஏன்னா அவங்க அதுக்கு படிச்சிருக்காங்க. அதோடைய விவரம் கம்ப்யூட்டர்னால் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. தெரிஞ்சங்காட்டி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எப்படி வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கம்ப்யூட்டரையும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம மூளை எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ இந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா? மூளை நம்ம சொல்கிறத கேட்கல, மூளை சொல்கிறதா நம்ம கேட்குறேங்கிற அந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புரிதலோடு அவங்க இருந்தங்காட்டி அதை அவங்க ஈஸியாக ஹேக் செய்ய முடிஞ்சுது. எப்படி ஹேக் செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டரு காலையில் ஒரு ஆஃபீஸில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை ஆன் பண்ணுவோம், வேலை செய்வோம், இன்புட் அவுட்புட் கொடுப்போம். அது ரெண்டராகி ஒரு அவுட்புட்டில் வந்துடும். பின்னாடி ஒரு 2 இதுக்கு போங்க. ஓகேங்கய்யா. பாருங்கள், கம்ப்யூட்டரில் இன்புட்டுங்கிறது மவுஸு கீபோர்டு இதெல்லாமே கேமரா எல்லாமே கம்ப்யூட்டருக்கு இன்புட், அதாவது உள் வாங்கிக்கிறது. அவுட்புட்டுங்கிறது மானிட்ரு ஸ்பீக்கரு. ஓகேங்களா? அதே மாதிரி மனுஷனுக்கு இன்புட் அவுட்புட்னு ஒன்று இருக்குன்னு தானே நம்ம கம்பேர் பண்ணும்போது. என்ன இன்புட்டுங்க? காது கேட்குதா இன்புட்டு, நுகருதா இன்புட்டு, பார்க்குறது கூட இன்புட்டு தான். என்ன அவுட்புட்டாக இருக்குது? நம்ம பேசுகிறோம், இது மட்டும்தான் அவுட்புட்டாக இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்மளும் காலையில் எந்திரிக்கிறோம், வேலை செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம், அப்புறம் போய் படுத்துடுறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டரையும் ஷட் டவுன் பண்ணி வச்சுருவாங்க. இதில் நம்ம எங்கே போய் ஹேக் பண்ணுறது அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா இங்கே தான் அவங்க சிந்திக்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே பவர் கட் ஆகிரும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோங்களா இல்லைங்களா? கரெக்டு தானே? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன நடக்குங்க? அங்கே ஐம்புலன்கள் எதுவும் வேலை செய்யாது, ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நம்மளும் நைட் என்ன பண்ணுறோம்? தூங்கிடுறோம். தூங்குறோம் தானே? தூங்கும்போது நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி நினச்சிக்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் அவங்க யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோவப்படுறோம், நார்மலாக நம்ம கோவப்படுறோம் இல்லைங்களா? எமோஷன் ஆகிறோம் இல்லைங்களா? எமோஷன் ஆகும்போது உங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ கோவப்படுறேன் இல்லை அழுறேன் அப்படிங்கும்போது அந்த அழுகையோடு ஒன்றா நம்ம கலந்து இன்னும் எச்சா தான் நினச்சி அழுவோம். ஒரு செகண்ட் என்றைக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தள்ளி நின்று நம்ம இப்போ அழுதுட்ருக்கோம், இல்லை ஏன் இப்படி அழுகிறோம் அப்படின்னு என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அழுகை வராது, நின்றும். நீங்கள் கோவப்படும்போது சத்தமாக கத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு செகண்ட் தனியாக நின்று நீ ஏன் இப்படி கோவப்படுற தேவையில்லாமல், நீ இப்போ கோவப்பட்டிருக்க உனக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்கும்போது அங்கே அந்த கோவம் இருக்காது. நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதை தான் ஒரு பாயிண்ட்டாக அவங்க பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம கோவப்படும் போது உணர்ச்சி வசப்படும் போது நம்ம செயல்படுறோம், அது நமக்கு தெரியறதில்ல, அதை நிறுத்துறதுக்கு அதை நம்ம கவனித்தா அது ஸ்டாப் ஆகிடுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஐடியாலஜி புரியுதா?
அதை நம்ம கவனிக்கும் போது அது நின்றுது, அது செயல்படுறது இல்லை. ஓகேவா? அப்போ இதையே நம்ம வழக்கமாக படுத்திட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஹேக் பண்ணிடலான்னு நம்ம முன்னோர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி? நம்ம தூங்கும்போது அன்கான்சியஸ் ஆகிடுறோம், காது கண் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அன்கான்சியஸ் ஆகிடுறோம். அதே நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது பண்ணோம்னா எல்லாத்தையும் தூங்க வச்சுருவோம், அன்கான்சியஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? நமக்கு என்ன சிக்னல் வருது, அந்த சிக்னலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும். அதை தான் வந்து நீங்கள் தவம் பண்ண பண்ண கர்மா கரைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதுதான் சொல்கிறாங்க. அந்த சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கவனிக்கும் போது என்னாகும்? ஸ்டாப் ஆகும். எப்படி கோபம் கவனிக்கும் போது ஸ்டாப் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு வர மூளையில் வர சிக்னலும் நம்ம தவம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அந்த கான்சியன்ஸோடு அந்த கவனிப்பு தன்மையோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கர்மாங்கிற அந்த சிக்னல் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகும். ஐடியாலஜி புரியுதுங்களா? அவங்களோட ஐடியாலஜி என்னென்னு புரியுதுங்களா? அப்படி ஸ்டாப் ஆகுது. ஓகே, ஸ்டாப் ஆக என்ன ஆகுன்னா அடுத்த சிக்னல் வரும்போது அது நியூட்ரல் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளை யார் ப்ரோக்ராம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறோம். இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம லைட்டு ஓடுறோம்னா டப்புன்னு நிற்கிறோம், நின்னோனையும் நம்ம ஏன் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் யார் நம்மளை ஓட வச்சதுன்னு திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்க்கும்போது என்ன கிடைக்குதுன்னா நம்மளை யார் நம்மளை ப்ரோக்ராம் பண்ணது யார், நம்மளை யார் ஓட வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம நேருக்கு நேர் பார்க்குறோம். பார்க்கும்போது அங்கே புரியுது நம்மளை இவங்க தான் ஓட வச்சுருக்காங்க, இவங்க தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க, இங்கேருந்து தான் நமக்கு சிக்னல் வந்திருக்கு. அப்போ இது நம்ம உண்மை இல்லை, யார் நம்மளை ப்ரோக்ராம் செஞ்சு அனுப்பி வச்சாங்களோ அவங்களோட நம்ம போகிறது தான் நம்முடைய வேலை, நம்ம ஓடுறது நம்ம வேலை இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கவனிக்கிறது. கோபம் வரும்போது கவனித்தா அந்த கோபம் நிற்குதில்ல, அதே மாதிரி நம்ம ஐம்புலன்களையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கவனிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கர்மா அந்த சிக்னல் மூளையில் வர சிக்னல் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆக நியூட்ரல் ஆக என்ன ஆகுதுன்னா யார் அந்த சிக்னல் அனுப்புகிறாங்க நம்ம திரும்பி அங்கே பார்க்குறோம். திரும்பி அங்கே பார்க்கும்போது அது யார் நமக்கு தெரிஞ்சிருது. சரிங்களா? சரி, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஐடியாவில் யோசித்து பார்க்கணுங்களேன். அதுக்குள்ள அந்த ஸ்லைடு நான் படிச்சிடுறேன், மிஸ் ஆன பாயிண்ட்லாம் வந்துடும் அதில். ஐயா அடுத்து போங்க. ஓகே, அடுத்துங்கய்யா. ஓகே, பின்னாடி பிக்சர் போங்கய்யா. இதில் பாருங்கள், நமக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு என்னென்ன தேவை? கரண்ட்டு தேவை, பவர் இருந்தால் தானே அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி சிக்னல் தேவை. சிக்னலுங்கிறது இப்போ இன்டர்நெட், நம்ம ஃபோனே கூட எடுத்துக்கலாம்ல, இன்டர்நெட் இருந்தால் தான் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நமக்கு உயிர்னு ஒரு ஆற்றல் தேவை, அதே மாதிரி அந்த சிக்னல் தேவை. அந்த சிக்னல் தான் நம்ம வந்து ஜாதகத்திலலாம் சொல்லுவாங்கள்ல, உனக்கு இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு. எப்படி சொல்கிறாங்க? அந்த சிக்னலை ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வயசில் இந்த சிக்னல் உனக்கு வரும்பா, நீ இப்படி உனக்கு நடக்கும், பார்த்து இருந்துக்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஓகே, அப்போ நமக்கு அந்த கோள்கள் பிரபஞ்சத்திலிருந்து வர சிக்னலை தான் வந்துட்டு ஜாதகம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அதை சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் எப்படி சிக்னலோ அதே மாதிரி நம்ம மனுஷனுக்கு வந்து அந்த நவகோள்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து வர சிக்னல் தான் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அடுத்துங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம உருவாக்கியவரின் நிலையில் அந்த அறிவை உணர்வுகளையும் பெறும்போது நாமும் நமது மூளையும் ஹேக் செய்து பயன்படுத்தலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவனிப்பு தன்மைன்னு நம்ம பார்க்குறேனே திரும்ப பார்க்குறேன்னு சொல்லுங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்னெல்லாம் பண்ணானோ அவனோட நம்ம கலக்கும்போது நம்மளும் அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதை தான் வந்து சித்தர்களெல்லாம் சித்து விளையாட்டு, அந்த மருத்துவம், அந்த மாயாஜாலம், ரசவாதம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? நமக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை, எது நன்மையாக இருக்குன்னு யோசித்து அவங்க அந்த நிலையிலிருந்து இதையெல்லாம் அந்த சித்து விளையாட்டெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவன் தான் படைத்தவன். சரிங்களா? அவன் நிலையில் இருந்துட்டு அவனை மாதிரியே நம்மளும் எல்லாம் செய்யலாம் தானே? பாசிபிள் தானே? ஏன்னா இது எல்லாமே மாயை, கனவு. நீங்கள் கனவுல முழிச்சிட்டிங்கன்னா நீங்கள்லாம் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கனவு காண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கனவுல ஒரு டைம் முழிச்சிருப்பீங்க. அப்படி முழிக்கும்போது நீங்கள் என்ன கனவு காணணும், அடுத்து என்ன நடக்கும்னு நீங்களே அதை ஆக்சஸ் பண்ணுவீங்க.
நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஓ இப்போ நான் கனவுல இருக்கேன், கனவுல நான் இங்கே நடந்துகிட்ருக்கேன், அடுத்து இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் போவீங்க. இல்லை இவங்களை பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க, அது கனவுல நடக்கும். இது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. நெக்ஸ்ட் டைம் கனவு வரும்போது நீங்கள் அதை வந்து கவனித்து பாருங்கள். ஜஸ்ட்டு கவனிக்கிறது அவ்வளோதான், மற்றபடிலாம் பெருசாலாம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு அது ஆக்சஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மளை யார் ஏற்கிறாங்க அவனை நம்ம பார்க்கலாம். அவனை நீங்கள் பார்க்கும்போது பார்க்க என்னாகும் அப்படின்னா, பார்ப்பவனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட் உருவாகும். கனெக்ட் உருவாகும்போது நம்ம என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போய் ஜாயின் ஆகிடுவோம். ஓகேவா? இதுதான் மகரிஷி ஐயா வந்து எப்பொருளை எச்சைகளை எக்குணத்தை எவரொருவர் உள்ளூர நினைக்கிறாரோ அத்தன்மையாக மாறிடும்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இது ஏன் தத்துவமாக இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதோடைய உள்ளர்த்தம் இந்த பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஓகே. இப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னா, நம்ம கவனிக்கணும். மெயினாக கவனிக்கிறதுக்கு தான் இந்த தவம் அப்படிங்கிறது. நீங்கள் நம்ம தவத்திலலாம் என்ன பண்ணுவோங்க, உயிராற்றலை கவனிங்க, அது மேலேயே கவனம் வச்சுருங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அந்த கவனிப்பு தான். கவனிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எப்படி நம்ம கோவம் வரும்போது தள்ளி நின்று நம்மளை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளே உள்நோக்கி பயணம் பண்ண போகிறது. நம்மளை யார் அனுப்புகிறாங்க, நமக்கு யார் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்குங்கிறது அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். புரிதல் கிடைக்கும்போது நம்ம என்ன வரும்னா அவனோட ஒன்றா கலந்துருவோம். சரி, யாருன்னு சொல்கிறியா, யார் தான் அப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே. யார் பண்ணுறான்னு பார்க்கலாங்களா? இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னை யார் ஏற்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். நான் கண்ணை மூடி நான் கவனிச்சிட்டே இருக்கேன், எனக்கு சிக்னல் வருது, நான் அதை இக்னோர் பண்ணிட்டு அதை நான் பார்த்துட்டே இருக்கேன், அதெல்லாம் நியூட்ரல் ஆகிடுது. நான் யார் கவனிக்கிறாங்க அப்படின்னு நான் கவனிக்கிறேன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் யார் அப்படின்னா அது ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கிங்களேன். அது ஒருத்தன் வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வைக்கும்போது எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கிங்களேன். அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அதே வேலையை நான் செய்ய சொல்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, நீயும் இப்படி பண்ணு, கவனி, உனக்கு யார் சிக்னல் அனுப்புகிறாங்க, நீ என்ன பண்ணுறேன்னு நீ கவனிச்சின்னா அவன் யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படி கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொன்ன அதே ஆள் தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதே தான் சித்தர்கள் எல்லா மகான்களும் இதே தான் சொன்னாங்க. என்ன கொஞ்சம் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் ஆள் ஒன்று தான். எனக்கு வீட்டுக்கு போனால் ஒரு பேர் இருக்கும், இங்கே வந்தால் ஒரு பேர் இருக்குது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஒரு பேர் இருக்கலாம். அந்த மாதிரி ஆள் ஒன்று தான், ஆனால் பேர் மட்டும் வேறு. என்ன வேறுனா, நம்ம மகரிஷி ஐயா சுத்தவெளின்னு சொல்கிறாரு, வள்ளலார் ஐயா அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு, மாயை அந்த கும்மிருட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்கய்யா, அங்கேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருமே டிக்ளேர் பண்ணுறாங்க. அகத்தியர்லேருந்து இப்போ ரீசெண்டாக இருக்க எல்லாருமே அந்த ஒருத்தன் தான், அவன் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கான், அவனை தான் எல்லோரும் பார்த்து ஒவ்வொரு பேர் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவனை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே அப்படின்னு எல்லோரும் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? யாரை சொல்கிறேன்னு புரியுதுங்களா? யார் படைத்தான்? இறைவன் படைத்தான். அதுக்கு பேர் இறைவன் வச்சுக்கலாமா பொதுவாக? இப்போ இறைவன் தான் நம்மளை வந்து அனுப்பியிருக்கான். நம்மளெல்லாம் இப்படி ஒரு திரை போட்டு அவன் பார்த்துட்ருக்கான். இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு தேட்டர் போகிறோம், அங்கே ஒரே ஒரு படம் ஓட்டுறாங்க, நம்ம ஒரு 1000 பேர் உட்காந்து தேட்டரில் பார்த்துட்ருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ மாற்றி யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலான்னா, நம்ம உலகத்தில் இருக்கீங்க எல்லாருமே ஒவ்வொரு படம்னு வச்சுக்கிங்க. அங்கே ஒரே படம் 1000 பேர். இந்த ஊரில் எடுத்தோம்னா ஈஸியாக புரியும். இங்கே 1000 படம், ஆள் ஒருத்தன். புரியுதா இப்போ ஈஸியாக? ஒரு படத்தை 1000 பேர் உட்காந்து பார்த்துட்ருப்போம். ஆனால் அங்கே இறைவன் என்ன பண்ணுறான், 1000 படத்தை உருவாக்கி அவன் ஒருத்தனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து படத்துக்குள்ளே இருக்கேன், ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு மாயைன்னு புரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எமோஷன்ஸ், கஷ்டம், இன்பம், துன்பம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட்டு ஃபீலிங், அவ்வளோதான். ஏன்னா நான் நடிச்சிட்ருக்கேன், ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. அதை ஒருத்தர் க்ரியேட் பண்ணும். இதில் பாருங்கள், ஒரு படத்தை ஒருத்தர் க்ரியேட் பண்ணுறான், அதை 1000 பேர் உட்காந்து பார்க்குறாங்க.
தயாரித்த ஒருத்தன், தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கான், அதை கேஷ் கொடுத்த ஒருத்தர் தான், நடித்தவன் ஒருத்தர் இருக்கான், அதை பார்க்குறவன் வேற ஒருத்தர் இருக்கான். இங்கே அப்படி கிடையாது. கிரியேட் பண்ணவனும் அவன் தான், பார்க்குறவனும் அவன் தான், அதை ஓட்டுறவனும் அவன் தான். அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறது லாஜிக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வரும். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக, ஒரு மாதிரி எங்கேயோ ஏதோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளாக ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்கள். அதான் நான் அப்பயே சொன்னேன். சிம்பிளாக பாருங்கள். வீட்டுக்கு போய் நான் சொன்னதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து யோசிச்சு பாருங்கள். அப்போ இப்போ நான் என்ன தான் பண்ணணும், என் வாழ்க்கையை நான் எப்படி தான் அமைச்சிக்கணும் அப்படின்னா, அட் த ப்ரெசண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, முழுமையாக பண்ணுறேன்னா, அவ்வளோதான். கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் மாயை. நிகழ்காலமே மாயாக இருக்கும்போது, கனவாக இருக்கும்போது, கடந்த காலத்தை நினச்சி நம்ம கனவை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறது, அடுத்தது வரதை நினச்சி ஃபீல் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான்னா, நான் பார்க்குறேன்னா நீ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நடிக்கணும், அவ்வளோதான் வேலை. அது நீ நடிச்சின்னா நீ ஃபுல்லாக எண்டு த கார்டு, ஃபிலிம் ஓவர் அப்படின்னு முடித்து அவன் இழுத்துப்பான் நம்மளை. நம்ம அங்கே நடிக்கும்போது நான் நேற்று அப்படி நடித்தேன், இன்றைக்கி நான் இப்படி நடிக்கலாமா, இல்லை நாளைக்கு இப்படி நடித்தா நாளைக்கு அப்படி ஆகுமா அப்படின்னு யோசிச்சோம்னா என்ன ஆகும், நீ நல்லாவே நடிக்கலை, நீ இன்னொரு படத்துக்கு போய் நடிச்சிட்டு வா, நல்லா நடிச்சிட்டு வா, அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். புரியுதுங்களா? ஐடியாலஜி புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்னா, அட் த ப்ரெசண்ட் வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழணும். எப்படி வாழணும்? கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டோ, கடந்த காலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டோ, எதிர்காலத்தை நினச்சி பயப்பட்டோ, ஐயோயோ நம்ம இப்படி இருக்கோமே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற பயப்பட்டோ இருக்காமல், அட் த ப்ரெசன்ட் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நான் பேசுகிறேன்னா நான் உங்கள்கிட்ட முழுமையாக கன்வே பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை நீங்கள் முழுமையாக கேட்குறீங்களா? அதுதான் இறைவன் எதிர்பார்க்குறான். புரியுதுங்களா? ஏன் எதிர்பார்க்குறான்? அவனுக்கு என்ன வேணும்? நம்ம படம் பார்க்குறோம், ஏதாவது நோக்கம் இருக்கா நமக்கு? ஜஸ்ட்டு பார்க்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதானே. இதிலிருந்து இந்த கருத்து சொன்னாங்க, இதிலிருந்து நான் லைஃப்பில் இப்படி பண்ணேன், அப்படி ஏதோ ஒன்று இருக்கா? ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி அப்போ அந்த படம் நல்லா இருந்தால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம் தானே. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம படத்தில் நடிச்சிட்ருக்கோம். நம்ம அட் த ப்ரெசன்ட் ஓடிக்கிட்டு இருக்கிற டைமை நடந்து முடிஞ்சதையோ எதிர்காலத்தையும் நினச்சிட்டு ஃபீல் பண்ணாமல் இருக்கிற வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக வாழ்கிறோமோ அதை தான் இறைவன் விரும்புகிறான். புரியுதுங்களா? அப்போ அதுதான் நமக்கு வேணும். இதை தான் நம்ம நிறைய பேர், நீங்கள் துவைதம், அத்வைதம், அப்புறம் இந்த நிறையா இந்த ஃபிலாசபிலாம் நிறையா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஓசோ சொன்னது, இந்த மாதிரி நிறையா ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி சொன்னது, இதை எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்டில் ஏதோ ஒன்று எடுத்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதோட தாற்பயமே இது தான். இப்போ நீங்கள் குழந்தைங்க விளையாடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்க, பப்ஜி எடுத்து இப்படி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க, ஓடுவாங்க, ஒடியேறுவாங்க, பறப்பாங்க, கார் ஓட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுற ரைட்டு, எதுக்கு பண்ணுற தெரியல, சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். லைஃப் அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நீங்களே அந்த நம்ம விளையாடும் போதெல்லாம் என்ன இருக்கும், சின்ன சொப்பு சாமான், காரு இப்படி கையில் உருட்டிட்டு வர்றது, இன்னெல்லாம் போயிட்டு செங்கல், கருங்கல் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வீடு மாதிரி கட்டி விளையாடுவோம். அப்போ அந்த வயசில் நமக்கு எப்படி இருக்கும், ஜாலியாக, அது ஒரு உலகம் மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது, என்னடா தேவையில்லாமல் விளையாண்டு போய் படிக்க மாட்டியா அப்படிமோ சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய ஆக்டிவிட்டி மாறுது. இறைவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நான் பிரதிபலிச்சிருக்கேன், நான் தான் மெய்ப்பொருள், நான் உன்னை வந்து என்னை உணர்றதுக்காக தான், உன் மூலியமாக என்னை உணர்றதுக்காக தான் உன்னை நான் விளையாட விட்டுருக்கேன். நீ பாட்டுக்கு விளையாடாமல் நான் நேற்று தோத்துட்டேன், நாளைக்கு ஜெயிப்பனா இல்லையான்னு தெரியலன்ட்டு நீ விளையாடாமல் நீ பாட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி என்னை நான் ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கோச்சிப்பான். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ரெசண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் முழுமையாக பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று பற்றிய வருத்தமோ நாளைக்கு பற்றிய பயமோ இது இருக்காது. இந்த வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழ்ந்துட்டு போகலாம். இறைவனோட நோக்கம், இறைவனோட விருப்பமும் அதுதான். சரிங்களா? அடுத்து அப்படியே ஸ்லைடு வாங்கயா, டைம் ஆச்சு. ஓகே, பார்த்தீங்களா? நான் சொன்னது தான். இப்போது என்பது எல்லாம் காலத்தின் மாயிலிருந்து விடுபட்டு முழுமையான விடுதலை உணரும் ஒரு பயணம். அடுத்துங்க
ஓகே, படிச்சிட்டிங்களா? ஓகே, நான் சொன்ன அடுத்துங்க. இங்கே பாருங்கள், கடந்த கால நினைவுகளும் எதிர்கால பயங்களும் நம்மளை எப்படி பிடிச்சு வச்சு இழுத்துட்ருக்கு. அப்படி தற்போதைய தருணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை இல்லாமல் அது ரெண்டையும் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஒளி தெரியும் பாருங்கள், வட்டமாக பியூராக, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, அடுத்து. ஓகேங்க, அடுத்து. ஓகே, ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னவரில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஓகே, ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்னா சரி. ஓகே, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த வாழ்க்கைங்கிறது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சது தான். இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அட் த ப்ரெசண்ட் என்ன பண்ண போகிறோங்கிறத முழுசாக பண்ணோம்னாவே நம்ம வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துடலாம். ஓகே, இதை மகரிஷியா எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம தவம் நடத்தும் போது மகரிஷியா அவரோட குரலை கேட்கும்போது ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சுத்தவெளி இதுதான் மெய்ப்பொருள், இங்கிருந்து தான் அனைத்தும் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? ஓகே, இங்கேயும் நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கலாம். சுத்தவெளி இதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள், சுத்தவெளி தான் மெய்ப்பொருள், உண்மையான பொருள்னு சொல்லியிருக்காரு. அப்போ மற்றதெல்லாம் மெய்ப்பொருள், அதுதான் உண்மைனா மற்றதெல்லாம் மாயை. கரெக்டு தாங்களா? ஓகே, அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நேரம் கருதி ஒரு 2-3 வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இறுதியாக ஒரே ஒரு பாட்டு மட்டும், இந்த உண்மையை உணர்ந்தவங்க, இந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவங்க ஒரு பாடல் மூலிமா நமக்கு அதை இந்த உலக வாழ்க்கையை ஒரு நிலையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, நீங்கள் உணர்ந்தாலும் கண்ணை மூடி உணர்ந்தாலும் சரி, அந்த அர்த்தத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அவங்களுடைய நிலை என்னென்னு நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து வரலாம். ஐயா, அந்த அடுத்த லாஸ்ட் வீடியோ ஒன்று போடுங்க. இந்த பாட்டு நான் பேசுனதுக்கு ரிலேட்டட் ஆகுதுங்களா, கனெக்ட் ஆகுதுங்களா? பாருங்கள், கம்ப்யூட்டர் இல்லை, மைக் எதுவும் இல்லை, ஆனால் உண்மை உணர்ந்தவங்க அப்போவே பாட்டில் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? மெய்ப்பொருள் ஒன்று தான். நம்ம அதை பலவாக நினச்சிட்டு நம்ம மாயையில் சிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் உலக வாழ்க்கை மாயை என்ன நம்ம பாவிச்சு உலக வாழ்க்கையில் அட் ப்ரெசண்ட் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி மெய்ப்பொருள் எதுவோ அதை அடைவதே நமது நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற என்னன்னா நம்ம இங்கே மன்றத்துக்கு வரணும். மகரிஷியா சொன்ன அனைத்தையும் பயிற்சி எல்லாத்தையும் செய்யணும். செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம மெய்ப்பொருள் அடையலாம். பார்ப்பவனை பார்த்து விடலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான ஆழ்ந்த கருத்தை உடைய ஒரு அருமையான சிந்தனை விருந்தை நாதனையா அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் இறைவன் தான் நம்மளையெல்லாம் உருவாக்கி நம்மளையெல்லாம் படைத்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நம்மளை இயக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம வந்த நோக்கத்தையும் மறந்துட்டோம். ஒரு மாயை, அவர் சொல்கிற மாதிரி ஒரு மாயையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ரெசண்டில் வாழ்கிறதே இல்லை. போனதை நினச்ச கவலைப்படுறோம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்குறோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ப்ரெசண்ட்டை மறந்துட்டோம். அதான் சொல்லுவாங்க, நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கும் வீணை. அப்போ இன்றைக்கி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது, அதை நம்ம வாழணும். அப்போ அந்த வாழ்க்கையில் யார் தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய சிந்தனையை கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணுறாங்களோ அவர்கள்தான் பெரிய மகான்களாகவும் பெரிய ஞானிகளாகவும் ஒரு கண்டுபிடிப்பாளர்களாகவும் பெரிய விஞ்ஞானிகளாகவும் உருவாகியிருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் 830 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு யோசனை மாற்றி யோசனை பண்ணினதுனால தான் அப்துல் கலாம் தனிச்சு நின்னார். நம்ம வேதாத்ரி மகரிஷி, எத்தனையோ ஆன்மீக ஞானிகள் குருமார்கள் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்த நோக்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சி கொடுத்த இந்த வேதாத்ரி மகரிஷி நம்மளுக்கு மாற்றி யோசனை பண்ணதுனால தான் அவர் தனிச்சு நிற்கிறார். அவர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உண்மையே சொல்லி நம்மளையும் அவரும் வாழ்ந்து அந்த நிலைக்கு நம்மளையும் அழைத்து சென்றார்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுகுது. நம்மளாக இருந்தால் அது பெருசாக நம்ம எதுவும் யோசனை பண்ண மாட்டோம், விழுகுதா எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நியூட்டன் அதை பார்த்தோன்னே அவர் யோசனை பண்ணார். என்ன யோசனை பண்ணார்? மாற்றி ஏன் கீழே விழுகுது, ஏன் மேலே போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் மாற்றி யோசனை பண்ணினதுனால தான் இந்த புவியீர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தார். அதே போல் ஒரு பறவை பறந்துச்சு, நம்ம அதை பார்த்து ரசிக்கிறோம், அதை பெருசாக யோசனை பண்ணுறதில்ல. அப்படி மாற்றி யோசனை பண்ணின ரைட் சகோதரர்கள் தான் இன்றைக்கி விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பல கோணங்களில் சிந்தனை பண்ணினதுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் நிறைய கண்டுபிடிப்புகள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அந்த வகையில் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த எண்ணம், சொல், செயல் இதில் எல்லாமே நம்ம எப்படி இருக்கணுங்க, நமக்கும் துன்பம் இல்லாமல், மகரிஷி சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் துன்பம் இல்லாமல் அந்த அற வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுடைய மூல நிலையான அந்த இறை உணர்வை அடைய வேண்டும். அதற்கு எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணம் தானே சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிந்தனை எப்படி இருக்கணுங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம அனைவருமே ஒரு பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம், அந்த வாழ்வின் நோக்கத்தை அடையிற வரைக்கும் நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆட்டு மந்தைகள் மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் என்று கூறி இந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனை விருந்தை கொடுத்த நாதனையா அவர்களையும் மேலும் இந்த சிந்தனை விருந்தை கேட்க வந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி நம்ம இந்த நன்றி உரையோட நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி உரை கூறுவதற்காக அருள்நிதி திருமதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவை துணை. மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாக சிந்தித்தே தெளிவாய், சுயமாக சிந்தித்து தெளிவாக எடுத்துருக்கிறாரு. இளைய தலைமுறைகள் வந்து இப்போ பண்ணுறது நம்மளால முடியுமா? நம்மளுக்கு வயசாகிடுச்சு, இந்த அளவுக்கு யோசிக்கவே முடியாது. இளைய தலைமுறைகள் இப்போ யோசித்து நல்லா அருமையாக விளக்கம் வந்து மூளையை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். நம்ம உடம்பையே நம்ம பார்த்த மாதிரி, அந்த நரம்புகள் எல்லாம் பார்த்த மாதிரி, மூளைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதெல்லாம் சூப்பராக நல்லா அறிவுபூர்வமாக சிந்தித்து பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இளைய தலைமுறைகள் தான் அதிகம் வரணும், நாட்டுக்கு வந்தால் தான் மாற்றி இது பண்ண முடியும். தெளிவாக வயசானவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வயசில் வந்து பரவாயில்லப்பா, சூப்பர், நாதன் வந்து அருமையாக சிந்தித்து எடுத்துருக்குறார். எல்லாத்தையும் வாழ்த்திடலாங்க. ஏன்னா எல்லோரும் கலந்து தான் சிந்தனை விருந்து அளிச்சிருக்கிறோம். இன்று தொகுத்து வழங்கிய அருள்நிதி சாந்தாமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்கள் அருள் தொண்டு மென்மேலும் வளர வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி அன்னக்குடி அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் வளர வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நடத்தி கொடுத்த PM சங்கீதா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன், அவர்கள் ஆன்மீக தொண்டு மேலும் வரும் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி ஜெயக்குமார் ஐயார்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் வளர வாழ்க வளமுடன். சிறப்பு சிந்தனை விருந்த அருள்நிதி டி நாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன், அவர்களுடைய ஆன்மீக பயணம் வாழ்க வளமுடன். வழங்கிய திருமதி அம்மாவை நம்ம நன்றி சொல்லுவோம். திருமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். சரி, மிக சிறப்பாக இன்றைய சிந்தனை விருந்து நிறைவு பெறுகிறது. அறிவிப்புங்க, நாளை சனிக்கிழமை அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்மளுடைய மன்றத்தில் மௌனம் நடைபெறுகிறதுங்க. நாளைக்கு ஈரோட்டிலிருந்து கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் வந்து மௌனத்தை நடத்தி தர இருக்கிறாங்க. வாய்ப்புள்ளவங்க அனைவரும் வந்து இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். மதிய உணவு நம்மளுக்கு மன்றத்தில் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஓகே, வாய்ப்புள்ளவங்க எல்லாருமே வந்து மன்றத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அது இல்லாமல் 2ஆம் நிலை அகத்தாய்வு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து, திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்து
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடக்குது. முதல் நிலை அகத்தாய்வு முடித்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இல்லை ஏற்கனவே 2ஆம் நிலை முடித்தவங்களும் திரும்ப மறுபயிற்சிக்காக வந்து கலந்துக்கலாங்க. மன்றங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.